எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்களேன். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது. அதுல ஒரு சூறா தான் ஃபாத்திஹா சூறா. ஃபாத்திஹா இல்லன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூறா இல்லன்னு அர்த்தம். அப்ப 113 சூறா தான் குர்ஆன் இல்லையா? ஃபாத்திஹா இல்லன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூறா இல்லன்னு அர்த்தம். அப்ப 113 சூறா தான் குர்ஆன் இல்லையா? 114 சூறா இருக்கா இல்லையா? அப்ப ஃபாத்திஹா இல்ல, அதெல்லாம் ஓதக்கூடாது. ஃபாத்திஹா ஓதக்கூடாதுன்னு சொன்னா குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு அர்த்தம். இறந்தவங்களுக்கு இப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்கெங்க இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஃபாத்திஹா ஓதுனாங்களா? வாழும் பொழுதே மரணித்த தன்னுடைய மனைவியருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹா ஓதுனாங்களா? எத்தனையோ பல ஆட்கள் இறந்து போனாங்களே, அவங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹா ஓதுனாங்களா? எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாமல் இருக்கிற பொழுது நீங்க எப்படி ஃபாத்திஹா ஓதலாம்னு கேட்டா, அதுக்கு தான் குர்ஆன்ல சூரா ஃபாத்திஹான்னு ஒரு அத்தியாயம் இருக்குதுல, அதனால தான் நாங்க ஃபாத்திஹா ஓதுறோம். அப்ப ஒரு ஃபாத்திஹா ஓதலனா குர்ஆன்ல உள்ள முதலாவது அத்தியாயத்தை மறுக்கிற மாதிரி பேசுறாரு. இதையும் பல ஆட்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்களே. இன்றைக்கு இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய மக்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம எப்படி இருக்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே அசத்தியவாதிகளின் அலங்கார வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நான் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கடந்த காலகட்டத்தை போல் அல்ல. கடந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது? நாம மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில், மார்க்க சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் மார்க்கத்தை அதிகம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் மார்க்கத்தை அறியக்கூடிய ஒரு சூழல் எதில் இருந்தது? ஒவ்வொரு வாரமும் பள்ளிவாசல்ல நடத்தப்படுகிற அந்த ஜும்மா பயான் மூலமாகத்தான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அந்த ஜும்மா பயானாவது குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொன்ன பயான்களாக இருந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை விளக்கக்கூடிய பயான்களாக இருந்ததா? முன்னோர்களுடைய கட்டுக்கதையே பேசிக் கொண்டிருப்பார்கள். மகான்கள் அப்படி வாழ்ந்தார், இந்த மகான் இப்படி வாழ்ந்தார் என்று முன்னோர்களுடைய கப்சாக்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த நிலையை தான் மார்க்க பயானாக கடந்த காலத்திலே பார்த்து வந்தார்கள். அதற்கடுத்து மார்க்க பயான் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் மீலாது விழான்னு ஒவ்வொரு ஊர்ல போடுவாங்க. ஒரு பக்கம் மௌலீதை படித்து விட்டு அடுத்து அதுல கொஞ்ச நேரம் மக்களுக்கு அறிவுரை நாங்க சொல்றோம், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றோம் என்று மார்க்கத்தை அறியக்கூடிய வாய்ப்பை கடந்த காலத்தில் ஜும்மாக்களிலேயும் மீலாது விழா மேடைகளில் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம வாழக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. பல வழிகளில் இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான்கள்ல குர்ஆனுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம், நபிமொழிகளினுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி தொழுக வேண்டும், எப்படி நோன்பு நோற்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு என்னென்ன சட்டதிட்டங்களை வலியுறுத்தி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி செய்ய சொல்றாங்க என்பதை ஜும்மா பயான்கள் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அந்த ஜும்மா பயான்களை தாண்டி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலேயும் ஆண்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல, சில இடங்கள்ல வெள்ளிக்கிழமை பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருப்பார்கள், சில இடங்கள்ல சனி ஞாயிறு என்று வாய்ப்பு உள்ள இடங்களில் ஏற்பாடு செய்திருப்பார்கள். பெண்களுக்கென்று தனித்தனியாக பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தெருக்களிலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு பயான் என்கிற அளவிற்கு பயான்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு ரொம்ப பல்கி பெருகி விட்டது. இது அல்லாம இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல போய் பாருங்க, ஃபேஸ்புக்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குதுங்க, யூடியூப்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படி சமூக வலைதளங்களிலேயும் புத்தக வடிவுகளிலேயும் இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பொழுது இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த காலத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு நிறைய மார்க்கத்தை தெரியாத ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறான். மார்க்கத்தை நிறைய படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில்
நாம நிறைய மார்க்க தகவலை தெரிந்து கொள்கிறோமே என்று மட்டும் இருந்து விடாமல், நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் எப்படிப்பட்ட தகவல், அது உண்மையிலேயே மார்க்கத்தில் உள்ளது தானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது தானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தானா என்பதையும் சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல புதிய கொள்கைகள் மார்க்கத்தின் பெயரில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்து சொல்லப்பட்ட அந்த கொள்கையை பாமர மக்களும் ஏற்று போயிருக்கிறார்கள். எப்படி பாமர மக்கள் அந்த கொள்கையை நோக்கி போனாங்க? குர்ஆன்ல இல்லாத ஒரு கொள்கை, ஹதீஸ்ல இல்லாத ஒரு கொள்கை, அது புதிதாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லப்படுகிற அந்த விதம் ஒரு அலங்கரித்து சொல்லிவிட்டால் எவ்வளவு சூப்பரா பேசுறாங்க, இவங்கள மாதிரி பேச முடியுமா, ரொம்ப அற்புதமா ஒரு கருத்தை சொல்றாங்களே, அவங்க சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா என்று பிரித்து பார்ப்பதற்கு பதிலாக ரொம்ப சூப்பரா பேசிட்டாங்க, எனவே நாம அந்த கொள்கையை ஏத்துக்குவோம், நாம அவங்க பின்னாடி பயணிச்சுக்குவோம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம ஊர்ல உள்ள சில நிகழ்வுகளை ஒப்பிடுவதாக இருந்தால், நாம அறிந்தவரை தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல காதியானிகள் என்கிற கொள்கையில் உள்ளவங்களுக்கு பள்ளிவாசல் அதிகமா பார்க்க முடியாது. ஆனா நம்ம மேலப்பாளையத்தில் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. எப்படி அந்த காதியானிகள் தனி பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள், அந்த பள்ளியில போய் மக்கள் தொழுகக்கூடிய நபர்களாக எப்படி வர்றாங்க, அவங்க தங்களுடைய கொள்கையை எப்படி மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க, அவங்க சேர்க்கிற பொழுது ஆரம்பத்திலேயே இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியானது கிடையாது, அல்லாஹ் முஹம்மது நபியை தான் இறுதி தூதராக அனுப்பியிருக்கிறான், அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த இறை தூதரும் கியாமத் நாள் வரை வரமாட்டார்கள் என்கிற அந்த கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக இருந்தால், இன்றைக்கு காதியானி கொள்கைகள் தமிழகத்தில் ஆங்காங்கே சில இடங்கள்ல வந்திருக்குமா, தனி மர்க்கசுகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆயிருக்குமா? அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அகலே குர்ஆன் என்கிற ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அகலே குர்ஆன் என்ன? குர்ஆன் மட்டும் நமக்கு போதுமானது, நமக்கு ஹதீஸ் தேவையில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சது, அப்படிப்பட்ட எதுவும் தேவையில்லை, நமக்கு குர்ஆன் மட்டுமே போதுமானது என்கிற ஒரு கொள்கையையும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அதை ஏற்றும் சில மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் முஸ்லிம்னு ஒரு புதிய ஒரு கொள்கையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் என்பது நாம ரொம்ப சமீபத்தில் வந்துருச்சு, கியாம நாளினுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எத்தனையோ பல அடையாளங்கள் இப்பொழுது நடந்து விட்டது, இந்த உலகம் அழிக்கப்படணும்னு வைங்க, பெரும் அடையாளமாக 10 அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒரு அடையாளம் வர ஆரம்பித்து விட்டால் அடுத்தடுத்த அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறுதியிலே உலகம் அழிந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இன்றைக்கு சில மக்கள் நாங்க ஒரு புதுமையான கருத்தை மக்களுக்கு மத்தியில சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த அந்த கியாம நாளினுடைய பெரும் அடையாளங்களே வந்து விட்டது, தஜ்ஜால் இந்த உலகத்துல வந்துட்டான், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் அவங்க இந்த உலகத்துல வந்துட்டாங்க, இதுவெல்லாம் கியாம நாளினுடைய பெரும் பெரும் அடையாளங்கள்ல அந்த 10ல ஒண்ணா ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இன்னைக்கு அத ஒரு கூட்டம் சமூக வலைதளத்துல உட்கார்ந்து பேசுறாங்க, யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறாங்க, அதையும் அப்பாவி பாமர மக்கள் மறுமை நாளை பத்தி பேசுறாங்களே, தஜ்ஜால் வந்துட்டான்னு பேசுறாங்களே, யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டான்னு பேசுறாங்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமே அழிக்கப்பட்டு போயிருமே, அப்ப நாம எப்படி இருக்கணும் என்று யார் எதை சொன்னாலும் அவங்க சொன்னது சரியா தவறா என்று பிரித்து பார்ப்பதற்கு பதிலாக அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்களா அல்லது தங்களுடைய அலங்கார வார்த்தையால கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாங்களா என்பதை சிந்தித்து பார்க்காத ஒரு நிலை இன்றைய காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மார்க்கத்தை தான் படிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுல, அங்கங்க ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனியா யூடியூப் சேனல்கள் நடத்தி பேஸ்புக்ல சில பக்கங்களை ஏற்பாடு செஞ்சு நாங்க எங்க கொள்கையை மக்களுக்கு சொல்றோம், நாங்க பயான் தான் பேசுறோம் என்று மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய கொள்கையை விதைக்கின்றார்கள். அப்பாவி பாமர மக்கள் அவர்கள் சொல்வது சரியா தவறா என்கிற எந்த ஒரு பாகுபாடு இல்லாம இன்றைக்கு நிறைய செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுலதான் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள்,
யார் என்னுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அத்தகைய என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அந்த அல்லாஹ்வினுடைய அடியார்கள் பல்வேறு தகவல்களை செவியுறுவார்கள், பல விஷயத்தை காது கொடுத்து கேட்பாங்க, கேட்ட எல்லாத்தையும் பின்பற்றிட்டு போயிட மாட்டாங்க. ஒரு ஆள் மார்க்கம்னு ஒன்று பேசுறாங்கன்னு வைங்க, மார்க்கம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டாரு, ஹதீஸ்ல இருந்து ஒரு சில ஹதீஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எனவே இவர் பேசக்கூடிய எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிருவோம். அப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் பல கூற்றுகளை செவியுறுவார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸன, அதில் எது சிறந்ததோ அதில் எது சரியானதோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அப்படிப்பட்ட நேர்வழி காட்டப்பட்ட நபர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். வ உலாயிகஹும் உலுல் அல்பாப், இன்னும் இவர்கள் தான் அறிவாளிகளாகவும் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகள் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையிலே இறைவனுடைய அந்த நேர்வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் யார்? பல தகவல்கள் எடுத்து சொல்லப்பட்டாலும் எடுத்து சொல்லப்பட்ட உடனே அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க சொன்னது சரியா, எந்த அடிப்படையில் சொல்றாங்க என சில நேரங்கள்ல அலங்கார வார்த்தையாக மக்களிடத்தில் சொல்லப்பட்டு ஒரு நல்ல முறையில பேசிட்டாங்கன்னு வைங்க, இவ்வளவு சிறப்பா பேசுறாங்களே உடனே அவருடைய பேச்சை ஏத்துக்குவோம் என்கிற ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. நாம் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படை அங்கே இருக்கிறதா, ஆதாரம் அங்கே இருக்கிறதா என்பதைத்தான் என்னுடைய அடியார்கள் கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக், நபியே அவர்கள் உமக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு பதிலளிக்கவில்லை என்றால், ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், உங்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஃபமன் அதல்லு மிம்மன் இத்தபஅ ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ், இறைவனிடமிருந்து ஒரு நேர்வழி வந்த பிறகு அந்த நேர்வழியை விட்டுவிட்டு, அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த நேர்வழியை விட்டுவிட்டு தங்களுடைய மனோ இச்சையை ஒருவன் ஏத்துக்கிடுறானே, இவனை விட ஒரு பெரிய வழிகேடன் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இறைவன் அநியாயக்கார கூட்டத்திற்கு ஒரு காலம் நேர்வழி காட்ட மாட்டான் என்று தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வினுடைய தூதர் இறைவனிடமிருந்து ஒரு அழகான செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள், நேர்வழியை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நேர்வழியை விட்டுவிட்டு, அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த ஹக்கை சத்தியத்தை விட்டுவிட்டு எவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பிப்பானோ, தன்னுடைய மனோ இச்சை சொல்லக்கூடிய விஷயத்தை எவன் கட்டுப்பட்டு நடப்பானோ, அப்படி நடக்கக்கூடிய அவனை விட அநியாயக்கார வேற யாரும் இல்லை, அவனை விட வழிகேட்டில் இருக்கக்கூடிய வேற யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இதை உங்களுடைய மனதிலே நல்ல முறையில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வழிகாட்டுதலை மட்டும்தான் ஏற்க வேண்டும். அது அல்லாமல் தங்களுடைய மனோ இச்சையையோ அல்லது நமக்கு எடுத்து சொல்லப்படுகிற அலங்கார வார்த்தைகளையோ நாம ஏற்று நடக்கக்கூடாது. இந்த அடிப்படையை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அசத்தியவாதிகளை நோக்கி வாருங்கள். எப்படியெல்லாம் ஒரு வழிகேடான கருத்தை மக்களுக்கு மத்திய இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் சத்தியமான மார்க்கம் என்று தங்களுடைய வாதங்களால் எந்த அளவிற்கு அலங்கரித்து பேசுகிறார்கள் என்பதற்கு ஒரு சில நிகழ்வுகளை உங்களிடத்தில் நான் எடுத்து காட்டுகிறேன். இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க தான் நேரான பாதையில் இருக்கிறோம், நாங்க தான் சரியான வழியில இருக்கிறோம், நாங்க தான் முஸ்லிமா இருக்கிறோம். யார் இன்றைக்கு நாங்கள் ஏற்றிருக்கிற அந்த சுன்னத் ஜமாத் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாமியனே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நாங்க தான் சரியான கொள்கையில் இருக்கிறோம், ஹக்கான கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அந்த பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள். அவங்க எந்த அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு எடுத்து பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கூடி இருக்குதே, எல்லாம் அந்த சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலிருந்து விலகிய வந்த மக்கள் தான்.
எதை இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத்னு பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த கூட்டத்திலிருந்து விலகிய மக்கள் தான் இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறோம். அப்ப இவ்வளவு பேர் நம்ம குழுமணும், எப்படி குழுமணும்? அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சிந்தித்து பார்த்தோம். அவங்க சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்களா, அல்லது ஆதாரம் இல்லாம மனோ இச்சையின் அடிப்படையில் அலங்கார வார்த்தையாக தங்களுடைய பிரச்சாரங்களை அமைக்கிறாங்களா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் இன்றைக்கு அந்த தவறான வழியிலிருந்து விலகி சத்திய கொள்கையை நோக்கி வந்து விடுவார்கள். ஆனால் இன்றளவும் சில மக்கள் அப்படி சிந்திக்காம இருக்கிறாங்களே. அப்படி சிந்திக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி அவ்வளவு முக்கியமானது. அந்த அளவுக்கு அது ரொம்ப அலங்கரித்து சொன்னதுனால நாம தான் கரெக்டான கொள்கையில் இருக்கிறோம் என்று இன்றளவும் அதே கொள்கையில் பயணிக்கிறார்கள். இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அடிப்படை என்ன? 4 மதுஹபுகள்ல ஏதேனும் ஒரு மதுஹபில் நாம் இருக்க வேண்டும். ஒன்னு ஷாஃபி மதுஹபில் பயணிக்கணும், அல்லது ஹனஃபி மதுஹபில் பயணிக்கணும், அல்லது ஹம்பலி மாலிக் மதுஹபில் பயணிக்கணும். அதனால தான் பல பள்ளிவாசல்களில் போய் பார்த்தீங்கன்னா இது ஷாஃபி பள்ளிவாசல் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். நாங்கள் ஷாஃபி மதுஹபில் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள். இன்னும் சில பள்ளிவாசலை எடுத்து பார்த்தால் ஹனஃபி பள்ளிவாசல் என்று அறிவித்திருப்பார்கள். ஹனஃபி மதுஹபில் சொல்லப்பட்ட அடிப்படையில் நாங்க எங்களுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடியவர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மதுஹபை நியாயப்படுத்துறதுக்கு நாம தான் சரியான கொள்கையில இருக்கிறோம் என்பதற்கு எப்படி நியாயப்படுத்துறாங்க என்பதற்கு அவங்க தரப்புல இருந்து ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையே கேளுங்க. 1வது நம்பர் கிளிப்பை போடுங்க ஜி. ஷாஃபி என்று சொன்னதால் ஏதோ ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை பின்பற்றுகிறோம்ங்கிறதல்ல, அது ஒரு அடையாள வார்த்தை. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அர்த்தம். அதுதான் ஷாஃபி. ஹனஃபின்னா என்ன தெரியுமில்ல? குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அது ஒரு அடையாள சொல்லுதானே தவிர சுன்னத் ஜமாத்தினர்கள் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனஃபியாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறாங்க. என்ன பேசுறாருன்னா, ஷாஃபி மதுஹப்னு நம்ம இருக்கிறோமே, ஹனஃபி மதுஹப்னு இருக்கிறோமே, ஏதோ நீங்க புதுசுன்னு அதை நினைச்சுக்காதீங்க. ஷாஃபியாக்களாக இருந்தாலும் ஹனஃபியாக்களாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு ஷாஃபி இமாம் விளக்கம் கொடுத்தாரு, அந்த விளக்கத்தை தான் நாம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹனஃபி இமாம் குர்ஆன் ஹதீஸுக்குன்னு சட்டம் சொன்னாங்களே, அந்த மஸ்அலாக்கள்ல சில தீர்வுகள் சொன்னாங்களே, அது குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால இன்றைக்கு ஷாஃபி என்பதும் ஹனஃபி என்பதும் அது வெறும் அடையாள வார்த்தையாகத்தான் இருக்குதே ஒழிய நாம தான் இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் என்று இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை மக்களுக்கு மத்தியில சொல்றாங்களா? இதை மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. சில ஆட்கள் அப்படி சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த மதுஹப் என்கிற மாயையிலிருந்து விலகி இன்றைக்கு இந்த தௌஹீத் கொள்கைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் சிந்திக்காம சரி நம்ம அஜரத்தே பேசிட்டாரே, ஷாஃபி மதுஹப்ல நம்ம இருந்தாலும் ஹனஃபி மதுஹப்ல நாம இருந்தாலும் நாம குர்ஆன் சுன்னாவுல தான் இருக்கிறோம், ஆக மொத்தம் நாம தான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று அஜரத்தே பேசிட்டாரே, இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அந்த உரை இப்படி சில ஆட்களை கொண்டு போய் தள்ளுதா? ஆனா உண்மையிலேயே மதுஹபுகளை எடுத்து பாருங்க. இன்றைக்கு எதை ஷாஃபி மதுஹபுகள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ, எதை ஹனஃபி மதுஹபுகள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ அத்துணையும் குர்ஆன்ல உள்ள சட்டம் தானே, ஹதீஸ்ல உள்ள சட்டம் தானே. குர்ஆனுக்கு மாற்றமான சட்டங்கள் இன்றைக்கு மதுஹபுகள் என்ற பெயரில் சொல்லப்படல. ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் இன்றைக்கு மதுஹபுகள் என்ற பெயரில் சொல்லப்படல. உதாரணத்திற்கு ஒரு செய்தி, இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு பள்ளிவாசல்ல எழுதி போட்டிருப்பாங்கல்ல. தொப்பி போடாதவங்க, தலையில கர்ச்சீஃப் கெட்டாதவங்க, 4 மதுஹபுகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று பல இடங்கள்ல பழைய போட இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்படி வைக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களிலேயே நடத்தப்படக்கூடிய தொழுகை முறையை பாருங்க. அந்த தொழுகை முறையில அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுகிற பொழுது 2 கைகளையும் உயர்த்தி தக்பீர் கட்டுவார்கள். ஆனால் ருக்குவுக்கு போகும் பொழுது கைகளை உயர்த்துவது கிடையாது. ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும் பொழுது இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுவாரே, இப்படி சொன்னவுடன் ஹனஃபி பள்ளிவாசல்களில் எல்லாம் கைகள் உயர்த்தப்படுவது கிடையாது. அதே மாதிரி 2 ரக்காயத்து முடிஞ்ச அத்தஹியாத்து இருப்பு இருக்கிறாங்க, அத்தஹியாத் இருப்புல இருந்து 3வது ரக்காயத்துக்காக எழுந்திருக்கிறாங்கன்னு வைங்க, அப்படி எழுந்திருக்கும் பொழுதும் 2 கைகளை உயர்த்துவது கிடையாது. கேட்டா நாங்க ஏற்று இருக்கிற மதுஹப் எங்களுக்கு அப்படி வழி நடத்துகிறது. ஹனஃபி மதுஹப்ல தொழுகை முறை இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் அந்த தொழுகையை துவக்கும் போது மட்டும்தான், அந்த தக்பீர் தஹரீமாவின் போது மட்டும்தான் 2 கைகளை உயர்த்து சொல்லி எங்களுடைய மதுஹபுகளில் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய ருக்குவுக்கு போகும் போதோ
ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும் பொழுதோ எங்களுக்கு அப்படி சட்டம் சொல்லப்படாததுனால இன்னைக்கு நாங்க அதை செய்ய மாட்டோம். அந்த மதுஹப்ல உள்ளவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆரம்பத்தில் அஜரத் பேசினாரே, ஷாஃபி மதுஹப் என்று சொன்னால், ஹனஃபி மதுஹப் என்று சொன்னால், அந்த இமாம்கள் குர்ஆன் ஹதீஸைத்தான் அதுல இருந்து சட்டமா எடுத்திருக்கிறாங்க. அதை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அடையாளத்துக்கு தான் மதுஹப்ல இருக்கிறோம், நாம குர்ஆன் சுன்னாவை தான் பேணுகிறோம் என்று சொன்னாரே. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை அதற்கு நேர் மாற்றமாக இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸாக பல ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ருக்குவிற்கு போகும் பொழுதும் ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும் பொழுதும் அத்தஹியாத் இருப்பிலிருந்து அடுத்த ரக்காயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கும் பொழுதும் இரு கைகளை தோள் புஜத்திற்கு நேராக அல்லது காதினுடைய கீழ்ப்பகுதிக்கு நேராக உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது. அப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு ஒரு முறையை கற்றுத் தந்திருக்கும் பொழுது அவர்கள் ஏற்றிருக்கிற மதுஹப் அதுக்கு நேர் மாற்றமா இருந்தா என்ன செய்யணும்? சரி, இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்குது, மத்த விஷயத்துல நாங்க மதுஹப்பை ஏத்துக்கிட்டாலும் இது ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கிறதுனால நாங்க இந்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் என்று அதை சொல்லணுமா இல்லையா? இந்த மதுஹப்பில் சொல்லப்பட்ட இந்த சட்டம் தவறானது, அது பிழையானது, அது ஹதீஸுக்கு மாற்றமானது என்று சொல்லணுமா இல்லையா? எதையுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஹதீஸுக்கு நேர் மாற்றமான ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க ஏற்றிருக்கக்கூடிய மதுஹப் எங்களுக்கு இப்படி சொன்னதுனால எங்க தொழுக முறையை இப்படியே தொழுது காட்டுவோம்ங்கிறாங்களே. அப்ப அப்பட்டமாக ஹதீஸை மீறுகிறார்கள். கேட்டா நாங்க தான் ஹதீஸை சரியா பின்பற்றுதோம், குர்ஆனை சரியா பின்பற்றுதோம் என்று அப்பாவி மக்களுக்கு சொன்னதுனால இந்த அலங்கார வார்த்தையை நம்பி இன்னைக்கு சில ஆட்கள் போய்கிட்டு இருக்கிறாங்களே. சரி, அந்த மதுஹப் இமாம்கள் என்ன சொன்னார்கள்? ஷாஃபி இமாமாக இருக்கட்டும், ஹனஃபி இமாமாக இருக்கட்டும், இதர் அந்த இரண்டு மதுஹப்பை சார்ந்த அந்த இமாம்களாக இருக்கட்டும், அவங்க மக்கள்கிட்ட என்ன செய்தி சொல்றாங்க தெரியுமா? உதாரணத்திற்கு நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்ன அபா ஹனீஃபத வ அபா யூசுப், அபு ஹனீஃபா இமாமும் அபு யூசுப் அந்த இரண்டு இமாமும் காலா, அவங்க ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லி அஹதின் ஐ யஹுத பி கௌலினா மாலம் யஅலம் மின் ஐன அஹத்னாஹு. ஒருவர் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்வது ஒருவருக்கு தகாது, ஆகுமாகாது. எதுவரை ஆகுமாகாது? நாங்கள் அந்த செய்தியை எதிலிருந்து எடுத்தோம்? நாங்க ஒரு சட்டம் சொல்றோம்னு வைங்க, நாங்க சொல்லக்கூடிய சட்டத்தை ஒருவர் ஏற்று நடக்க வேண்டும் என்றால் நாங்க சொல்லிட்டோங்கிறதுனால உடனே நீங்க கேட்காதீங்க. மின் ஐன் அகதுனா, நாங்கள் அந்த செய்தியை எதிலிருந்து எடுத்தோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாதவரை எங்களுடைய செய்தியை ஏற்றுக்கொள்வது ஆகாது. எந்த அபு ஹனீஃபா இமாம் பேர்ல ஹனஃபி மதுஹபை இன்றைக்கு வைத்திருக்கிறீர்களோ அந்த இமாமே ஓபனா சொல்லிட்டாங்களே, நாங்க ஒரு செய்தி சொன்னாலும் நாங்க அந்த செய்தியை எதிலிருந்து எடுத்தோம்? குர்ஆன்ல இருந்து எடுத்தோமா? அப்படி நீங்க பார்த்தா நீங்க பின்பற்றுங்க. ஹதீஸ்ல இருந்து எடுத்திருக்கிறோமா? அப்படி பார்த்தா பின்பற்றுங்க. நாங்கள் அந்த செய்தியை எதிலிருந்து எடுத்தோம் என்பதை அறிந்து கொண்டுதான் நாங்கள் சொன்ன சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி அறியாமல் நாங்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை எடுத்துக்கொள்வது எந்த ஒருவருக்கும் ஆகுமாகாது. ஹனஃபி இமாம் தெளிவா சொல்லிட்டாரே. அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவங்க சொன்ன கூற்று என்ன? இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி. ஒரு செய்தி சரியாகிவிட்டால் அதுதான் என்னுடைய மதுஹபு. ஒருவர் என்னுடைய மதுஹபை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றால் எது என்னுடைய மதுஹபு? நான் சொன்னதெல்லாம் என்னுடைய மதுஹப் அல்ல. இதா சஹல் ஹதீஸு, ஹதீஸ் எதை சரியாக சொல்லி இருக்கிறதோ அந்த ஹதீஸின் அடிப்படையில் உள்ளதுதான் என்னுடைய மதுஹபு. அப்ப ஷாஃபி இமாமா இருந்தாலும் ஹனஃபி இமாமா இருந்தாலும் நாங்க சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே நீங்க தக்லீது பண்ணிட வேண்டாம். நாங்க சொல்லக்கூடிய கருத்து குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, சரியான செய்தியில் இருக்குதா, அப்படி இருந்தா நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லி அந்த மக்களை வழி நடத்துகிற பொழுது அந்த இமாம்களின் பெயரிலேயே உருவாக்கப்பட்ட மதுஹப அது குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் நாம குர்ஆன் சுன்னாவுல தான் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை தக்க வைப்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை அலங்காரமாக பேசுகிறார்கள். அதை பல ஆட்கள் சிந்திச்சு பார்க்கிறதே கிடையாதுங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சுன்னத் வல் ஜமாத் உள்ளவங்க சில விஷயங்களை இந்த உலகத்துல அதிகமா கடைபிடிப்பாங்க. அதுல ஒரு விஷயம்தான், வீட்டுல ஒரு ஆள் மரணிச்சுட்டாங்கன்னு வைங்க, இறந்தவங்களுக்கு ஃபாத்திஹா ஓதுறது. அதை இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத்துல உள்ள எல்லா நபர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்களா இருக்கட்டும், ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்களா இருக்கட்டும், ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நாம ஃபாத்திஹா ஓதணும்.
அதனால தான் இன்னைக்கு 3வது ஃபாத்திகா, 7வது ஃபாத்திகா, 40வது ஃபாத்திகா, வருஷ ஃபாத்திகா என்று இன்றைக்கு ஃபாத்திகாக்கள் எல்லாம் அதிகமாக ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்படி ஃபாத்திகாக்கள் ஓதுறாங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? ஃபாத்திகா ஓதலாமா ஓதக்கூடாதா? இது விஷயமாக அவர்கள் தங்களுடைய மக்களை தக்க வைப்பதற்கு அலங்கார வார்த்தையை சொல்லி தங்களுடைய மக்களை தக்க வைக்கிறாங்க என்பதை பாருங்க. 2வது கிளிப்பிங் போடுங்க. நம்ம இறந்து போனவங்களும் ஃபாத்தியா ஓதுறோம், ஃபாத்தியா ஓதக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்களேன். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது, அதுல ஒரு சூறா தான் ஃபாத்தியா சூறா. ஃபாத்தியா சூறா இல்லை என்று சொன்னாக்கா ஃபாத்தியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூறா இல்லைன்னு அர்த்தம். அப்ப 113 சூறா தான் குர்ஆன் இல்லையா? ஃபாத்தியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூறா இல்லைன்னு அர்த்தம். அப்ப 113 சூறா தான் குர்ஆன் இல்லையா? 114 சூறா இருக்கா இல்லையா? அப்ப ஃபாத்தியாவும் இல்ல, அதெல்லாம் ஓதக்கூடாது. ஃபாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொன்னா குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு அர்த்தம். மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதைன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு கனகச்சிதம் இத பேசுறாரு. கீழே உள்ள மக்கள்கிட்ட ஒரு ஆள் கூட எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லைங்க. ஃபாத்திகா ஓதக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல அப்ப நீங்க 113 அத்தியாயம் தான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சூரத்துல் ஃபாத்திகா அப்ப குர்ஆன்ல இல்லையா? குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திகா இல்லைன்னா நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படி குர்ஆன்ல சூரா ஃபாத்திகா இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு நாங்க தொழுகையில முதல் ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திகா ஓதி இருப்போமா? ஒவ்வொரு ரக்காயத்துல சூரா ஃபாத்திகா ஓதுவோமா? இன்னும் சொல்ல போனால் ஜனாசா தொழுகையில முதல் தக்பீருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சூரா ஃபாத்திகாவை தான் ஓதினார்கள். ஆனால் இன்றைக்கு மதுஹப் என்கிற பெயரில் நீங்கள் மக்களுக்கு சட்டம் சொல்லக்கூடிய நீங்க முதல் தக்பீருக்கு பிறகு நீங்க கூட சூரா ஃபாத்திகா ஓதுறது இல்ல ஜனாசா தொழுகையில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகாட்டுறாங்களோ அதை நாம முறையாக நடைமுறைப்படுத்துறோம், எதை நாம இல்லங்கிறோம். இறந்தவங்களுக்கு இப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்கெங்க இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஃபாத்திகா ஓதுனாங்களா? வாழும் பொழுதை மரணித்த தன்னுடைய மனைவியருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திகா ஓதுனாங்களா? எத்தனையோ பல ஆட்கள் இறந்து போனாங்களே, அவங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திகா ஓதுனாங்களா? எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாமல் இருக்கிற பொழுது நீங்க எப்படி ஃபாத்திகா ஓதலான்னு கேட்டா, அதுக்கு தான் குர்ஆன்ல சூரா ஃபாத்திகான்னு ஒரு அத்தியாயம் இருக்குதுல்ல, அதனால தான் நாங்க ஃபாத்திகா ஓதுறோம். அப்ப ஒரு ஃபாத்திகா ஓதலனா குர்ஆன்ல உள்ள முதலாவது அத்தியாயத்தை மறுக்கிற மாதிரி பேசுறாரு. இதையும் பல ஆட்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்களே. இன்றைக்கு இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய மக்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம எப்படி இருக்கணும்? இன்றைக்கு நமக்கு மத்தியில எப்படிப்பட்ட கொள்கைகள் எடுத்து சொல்லப்பட்டாலும் அதை சரியா தவறா என்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று சிந்தித்து பாருங்கள். ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்களா, அலங்காரத்தின் அடிப்படையில் பேசுறாங்களா, சிந்தித்து பாருங்கள். ஆதாரத்தின் அடிப்படையிலே பேச்சு இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரத்தை விட்டு அலங்காரத்தின் அடிப்படையில் யார் பேசினாலும் அந்த பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதில்லை, அதற்கு மார்க்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், அஃபமன் கான அலா பையினத்தி மிர் ரப்பிஹி, ஒருவன் தன்னுடைய இறைவனுடைய அந்த நேரான பாதையில் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் சிறந்த ஒரு வழிகாட்டுதலிலே இருக்கிறானா? கமன் சுய்யன லஹு சூ அமலிஹி வத்தபா அஹ்வாஹும், யார் ஒருவருக்கு அவருடைய செயல்கள் அலங்கரிக்கப்பட்டு மனோ இச்சையை பின்பற்றுகிறானே அவன் நேர்வழியில் இருக்கிறானான்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறானே. இதை ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்து நமக்கு மத்தியில யார் மார்க்கத்தை சொன்னாலும் அவர்கள் பேசிய பேச்சு எப்படி இருக்கிறது என்ற அந்த பேச்சை நீங்கள் கவனிக்காதீர்கள். அந்த பேச்சினுடைய கருத்து எங்கிருந்து இருக்கிறது, எதிலிருந்து அந்த உரையை அமைத்திருக்கிறார்கள், ஆதாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசியிருந்தால் அப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்ம கேட்போம். ஆதாரத்தை மேற்கோள் காட்டாமல் அலங்காரத்தை அடிப்படையாக வைத்து ஒருவர் தன்னுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்தால் அதிலிருந்து விலகி கடைசி வரை சரியான கொள்கையிலேயே வாழ்ந்து சரியான கொள்கையிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.